சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது வினை பயன்களும் காசி பிரயாகை திரிவேணி யாத்திரை பலன்களும். பார்வதியை பார்த்து சிவபெருமான் கூறினார், நீ கேட்டது மிக நல்ல விஷயம். இதை கேட்ட யாவரும் சகல பாவங்களிலிருந்தும் நீங்குவார்கள். பாவமற்றவன் இந்த காசி தலத்தில் மடிந்தால் அந்த கணமே மோட்சம் அடைவான். பாவாத்மாவாக உள்ளவன் இங்கே மடிந்தால் சில பிறவிகளை எடுத்து தன் பாவங்களை கழித்த பிறகே மோட்சம் அடைவான். காசிப்பதியில் பாவம் செய்தவன் பைசாச ரூபத்தை அடைவான். அத்தகையவன் பைசாச ரூபத்தை அடைந்து கால பைரவ மூர்த்தியால் 10,000 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டு கஷ்டம் அடைந்து அதன் பிறகே மோட்சம் அடைவான். காசிப்பதியில் பாவம் செய்தவனாயினும் மற்ற இடங்களிலும் உள்ள பாவிகளின் கதி இதுவே ஆகும். எனவே இதை அறிந்து இந்த அவிமுக்த பதியை அடைய வேண்டும். அவ்வாறு அடைந்து எம்மை சேவித்துக் கொண்டிருப்பவன் இறுதியில் மோட்சம் அடைவான். பிராயச்சித்தங்களால் அழியாத கர்மங்களை செய்தவன் கற்ப கோடி காலம் கழிந்தாலும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். அசுபமான பாவ கர்மங்கள் ஒருவனை நரகத்தை அடைய செய்துவிடும். புண்ணிய கர்மங்கள் ஸ்வர்காதி லோகங்களை அடைய செய்யும். புண்ணிய கர்மங்கள் பாவ கர்மங்கள் ஆகியவை கலந்த மிஸ்ர கர்மங்கள் உலகில் மனிதர்கள், பசுக்கள், பறவைகள் முதலிய பிறவிகளை அடைய செய்யும். தான் அடைந்த பிறவி உயர்ந்ததாயினும் தாழ்ந்ததாயினும் புண்ணிய பாவங்கள் நசித்தாலன்றி முக்தி அளிக்க மாட்டாது. அவை இரண்டும் ஒழிந்த பிறகே மோட்சம் உண்டாகும். நற்கர்மங்கள் மூவகைப்படும். அவ்வகைகளில் பஞ்சக்ரோச கஷேத்திரம் முதலிய புண்ணிய பூமியில் பிரதட்சிணை தியான பூஜைகளால் வருவன ஒன்று. கர்ம நிவாரணப்படி பிராயச்சித்தங்களை செய்து கொண்டு பாவங்களை ஒழித்தல் 2. சர்வ கர்மங்களும் நீங்குவதற்காக என்னிடமே தன் செயல்களை எல்லாம் சமர்ப்பித்து என்னை சேவித்து கொண்டு இந்த கஷேத்திரத்திலேயே வாசம் செய்வது என்பது 3வதாகும். இவற்றால் பாவங்கள் நீங்கும். இனி கர்மங்கள் மூவகைப்படும். அவை சஞ்சிதம், பிராரத்வம், ஆகமியம் எனப்படும். அவற்றில் பூர்வ ஜென்மத்தில் செய்தவை சஞ்சிதம். அந்த சஞ்சித வினையால் வேறு பிறவியை அடைந்து அனுபவிக்க வேண்டியது ஆகமியம். அந்த ஆகமிய உடலால் அனுபவிக்கப்படும் போது பிராரத்வம் என்பர். இந்த பிராரத்வமானது அனுபவிக்காமல் நாசமடையாது. பாவம் இல்லாமலே எந்த தேகத்திற்கும் கஷ்டம் வராது. துக்கமயமாக காணப்படும் யாவுமே பாவமயம்தான் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த துக்கம் ஸ்தூல துக்கம், சூக்ஷ்ம துக்கம் என்று 2 வகையாக அந்த பாவத்தாலேயே உண்டாகும். பாவமே இல்லாவிட்டால் எந்த காலத்திலும் ஒருவன் சுகமாகவே இருப்பான். ஓரிடத்தில் சுபமே விருத்தியாகும், ஓரிடத்தில் பாவமே நசித்திருக்கும், ஓரிடத்தில் பாவங்களே விருத்தியாகி கொண்டிருக்கும். இந்த கர்மங்கள் எல்லாம் நலிய வேண்டுமானால் காசி நகரத்தை விட வேறு ஒரு இடமும் கிடையாது. உலகத்தில் பற்பல புண்ணிய கஷேத்திரங்கள் இருந்தாலும் கூட காசியம்பதியிலே வாசம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவருக்கு அது விசேஷ பிரயாசையோடும் கிடைப்பதற்கு அரிது. ஒருவன் காசிக்கு போக வேண்டும் என்று 100 பிறவிகளில் முயன்றாலும் கூட அந்த புண்ணிய தலத்தை தரிசிக்க அவனுக்கும் பற்பல தடைகள் ஏற்படும். உலகத்தில் உள்ள எல்லா கஷேத்திரங்களையும் தரிசித்தால் அன்றி புண்ணிய தலங்களில் 6இல் 1 தலத்தையும் கூட தரிசிக்க இயலாது. அந்த புண்ணிய தலங்களாலேயே 6இல் 1ஐ முற்பிறவியில் சேவிக்கும் பேறு பெற்றவனுக்கே காசி தலத்தின் சேவை கிடைக்கும். அத்தகையவனே காசி தலத்தில் வசித்திருந்து இறக்கும்படி கைகூடும். காசி தலத்தை அடைந்து கங்கா ஸ்நானம் செய்பவன் ஆகமிய சஞ்சிதங்களை ஒழிப்பானாயினும் உடல் உள்ளவரையில் விடாமல் அவை தொடருமாதலால் பிராரத்துவத்தை அனுபவித்து தீர வேண்டும். அங்கே மரணமடைந்தவனுக்கு பிராரத்துவம் ஒழியும். மரணம் அடையும் போது ஒருவனுடைய மனமானது அவனது கர்ம வசத்துக்கேற்பவே இயங்கும். அந்த கர்மத்திற்கு 3 பாவங்கள் உண்டு. அவை 3ம் காசியை அடைந்த போதே காலொடிந்து பின்தொடரக்கூடாதவையாக ஆகின்றன. அவனது மனமும் அந்த தீர்த்தத்திலே ஒன்றுபட்டுவிடும். தீர்த்த ஸ்நானம் பலனும் அந்த தலத்தின் சிறப்பால் சிவ தியானம் செய்த பயனும் ஆகிய 2 பயன்களின் வலிமையால் மோட்சம் கிட்டும். பார்வதி முதலாவதாக காசி யாத்திரை செய்து அதன் பிறகு பாவம் செய்தவன் முன்பு தான் செய்த காசி யாத்திரையின் புண்ணியத்தால் அந்த பாவம் நீங்கும் பொருட்டு மீண்டும் அவன் அந்த காசி தல யாத்திரை செய்யும்படி பலவந்தமாக கொண்டு செல்லப்பட்டு சகல பாவங்களையும் தீப்பொறி சிதறி விழுந்த பஞ்சு பொதி போல தகிக்க செய்வான். ஆகையால்
கர்மத்தை நிர்மூலம் செய்ய காசி தலத்தை எவ்வாறாவது முயன்று சேவிக்க வேண்டும். இவ்வாறு சிவபெருமான் சொல்ல பார்வதி தேவி அவரை பார்த்து மீண்டும் கேட்டாள். பிரயாகையில் உயிரை விட்டவன் தன் இஷ்ட காரியங்களை அடைவான் அல்லவா? திரிவேணி பூஜையும் விஸ்வேஸ்வர பூஜையும் செய்து காசி தலத்தில் இறந்தவர்கள் அடையும் பயன் என்ன? பிரயாகை இஷ்ட காமியங்களை கொடுப்பது, காசி முக்தியை கொடுப்பது. பிரயாகையில் மாதவன் இஷ்ட காமியங்களை கொடுக்க, காசியில் நீங்கள் முக்தியை கொடுக்கவும் இருக்கிறீர்கள். நீங்கள் சர்வ மங்கள ஸ்வரூபியாகியால் இந்த சந்தேகத்தை போக்கி அருள வேண்டும் என்றாள் பார்வதி. அதற்கு சிவபெருமான், காசியில் இறந்தவனுக்கு மீண்டும் பிறப்பில்லை. பிரயாகையில் இறந்தவனுக்கு இஷ்ட காமியங்கள் கைகூடுவதும் நிச்சயம். காசிக்கு வந்து பிறகு பிரயாகைக்கு போவதனால் காசி யாத்திரை செய்த பயன் வீணாகிவிடும். பிரயாகைக்கு போகாவிட்டால் திரிவேணி சங்கம தரிசனம் பயன் இல்லாமல் போகும். பிரயாகையில் இறந்தாலும் மோட்ச காமியாக இருப்பானாயின் அங்கேயே முக்தியும் கைகூடும். இவ்வாறே அன்றி வேறல்ல என்று சிவபெருமான் கூறினார். பார்வதி தேவி மகிழ்ச்சி அடைந்தாள். அது முதல் சிவபெருமான் விஸ்வநாதர் என்ற பெயருடன் பார்வதி பிரமதகண சகிதமாக காசி தலத்தில் எழுந்தருளியிருக்கிறார். இவ்வாறு சூதமா முனிவர் சிவபெருமான் காசியில் இடைவிடாமல் எழுந்தருளி இருப்பதற்கான காரணத்தை முனிவர்களுக்கு சொன்னார். உடனே நைமிசாரண்ய முனிவர்கள், குரு மகானே, மேலும் மேலும் சிவசரிதங்களை நீங்கள் சொல்ல நாங்கள் கேட்க மிகவும் ஆவலுடன் இருக்கிறோம் என்றார்கள். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.